வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஞானக்களஞ்சிய கவி 866வது பாடலை நாம் சிந்திக்கலாம். இரட்டையர்களில் கூட பேதம். 1955 குரு எழுதியிருக்கூடிய கவியை நாம் சிந்திப்போம். ஒரு வயிற்றில் உருவாகும் இரட்டை பிண்டம், உடலமைப்பு முதலியவை பேதம் காட்டல். கருவமையும் காலத்தில் தாயின் இரத்தம் கலந்தவற்றில் ஓடுவதில் பேதமாகும். வரு விதத்து உபமானம் ஒரே கனியில் அது வளர்ந்த முறை ஒன்றெனினும் பக்கம் பக்கம் இருவிதமாய் சுவையமைதல் காணுகின்றோம். இதுபோன்றே பேதமே அவ்விரு பிண்டத்திற்கும். வாழ்க வளமுடன். ஒரு வயிற்றில் உருவாகும் இரட்டை குழந்தைகள் அதனுடைய உடலமைப்பு மற்றும் அனைத்திலும் பேதம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவ்வாறு பேதம் காட்டுவதற்கு கருவமைப்பு காலத்தில் கருத்தரித்து குழந்தை கருவில் வளரும்போது அந்த பேதம் ஏற்படுகிறது. தாயின் இரத்த ஓட்டத்தில் ஒரு பக்கம் ஓடும் இரத்தம் அடுத்த பக்கத்திலும் அதே போல் இருக்காது என்பதை விளக்கும் வகையில் குரு இவ்விளக்கத்தை நமக்கு அளிக்கிறார். இதற்கு உதாரணமாக குரு அவர்கள் ஒரே மரத்தில் உருவான இரு காய்களும் ஒன்று புளிப்பாகவும் ஒன்று இனிப்பாகவும் இருக்கிறது. எவ்வாறு என்று பார்க்கும்போது அதற்கு வரக்கூடிய ரசாயன நீர்கள் அனைத்தும் ஒரு மரத்தின் அந்த நிலைதான். இருந்தாலும் வான்வெளியில் அது சூரிய ஒளிப்படுவதாகவும் மற்றும் பிரபஞ்ச ஆற்றல் அதன் மீது பட்டு கொண்டிருந்தால் அந்த காய் கிணிக்கிறது. அவ்வாறு இல்லாமல் நிழலில் இருப்பதாக மரத்தின் இலையில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒளிபடாத அந்த காய் புளிப்பாக இருப்பது போன்று ஒரே மரத்தில் ஏற்பட்ட இரு காய்கள் வெவ்வேறு சுவையை எவ்வாறு அளிக்கிறதோ அதேபோல் ஒரு தாய் வயிற்றில் உருவான இரட்டை பிண்டங்கள் அவற்றில் பேதம் இருக்கும் என்பதை நமக்கு அந்த காயை வைத்து உதாரணம் காட்டி விளக்குவதாக இக்கவியை அமைத்திருக்கிறார். இரட்டை குழந்தைகள் வளர்ச்சியிலோ உருவத்திலோ குணபேதத்திலோ அறிவிலோ மற்றும் அவர்களுடைய ஆயுளிலோ அனைத்திலுமே வேறுபாடு இருக்கும். பஞ்சாங்கம் மூலம் பார்க்கும்போது அவர்களுக்கு லக்னம், ராசி, நட்சத்திரம் எல்லாமே ஒன்றாக வந்தாலும் கூட இந்த மாற்றத்தை அந்த கோள்களின் கோணங்கள் என்று சிறிது மாறினாலும் இவர்களுடைய இந்த மாற்றம் வரத்தான் செய்யும். ஆக இரட்டை குழந்தைகள் இரட்டை பிண்டம் என்று இவைகளில் இரட்டையர்களில் பேதம் இருக்கும் என்பதை நமக்கு விளக்குவதாக இக்கவியை குரு அவர்கள் நமக்கு தந்து விளக்குகிறார். இவ்விளக்கத்தை நாம் புரிந்து கொள்வோம், விளங்கிக் கொள்வோம். இவ்விளக்கத்தை ஏற்படுத்திய குருவுக்கும்
இவ்விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.